லசந்த படுகொலையின் கொலையாளி யார்? அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? சஜித் கேள்வி. அனுரவின் தமிழை கிண்டலடித்த சாமர சம்பத். ஆசாத் மௌலானாவின் குற்றச்சாட்டுகள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது, கோட்டாபய தெரிவிப்பு. படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன், அர்ச்சுனாவை எச்சரித்த பிரதி சபாநாயகர். மஹிந்தவின் பாதுகாப்பு குறைப்பு விவகாரம் மனு விசாரணை விரைவில். கருணாமன் பிள்ளையானை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் என பிள்ளையானிற்கு தெரிவித்த சுரேஷ் சாலே வெளியான தகவல். ஆசாத் மௌலானாவை கைது செய்ய சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார், பிள்ளையான் அறிவிப்பு. மீண்டும் விசாரணைக்கு வரும் வித்யாவின் படுகொலை வழக்கு. யாழ் மாநகர சபைக்கு எதிராக பழக்கடை வியாபாரிகள் போராட்டம். படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றினார். இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றப் போவது குறித்து சஜித் பிரேமதாஸ் முன்னரே அறிவிக்கவில்லை என ரிஸ்வி சாலி கூறினார். இதனையடுத்து நான் பேசும்போது நடுவில் வரவேண்டாம் என பிரதி சபாநாயகரை சஜித் எச்சரித்தார். உடனே எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சண்டியர்கள் நாடாளுமன்றத்திற்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்தமைக்கு சஜித் மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் அர்ச்சுனா நேற்றைய தினம் சபாநாயகரை ஷேம் என்ற வார்த்தையை உபயோகித்து அவமதித்ததாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆளும் கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் பிமல் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து சபையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் அர்ச்சுனா சபையில் வாதத்தில் ஈடுபட்டார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர், நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவேன் என அர்ச்சுனாவை எச்சரித்தார். மேலும் நீங்கள் சபாநாயகரை அவமதித்துள்ளீர்கள். அப்போது சபாநாயகர் ஆசனத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயம் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் என தெரிவித்தார். இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் தான் நடுவில் வரவேண்டாம் என கூறிய வார்த்தையை திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலைமைக்கு வந்தது. லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து நான் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பிரதமரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். இத்தகைய தருணத்தில் இது தொடர்பாக அண்மை காலமாக அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன? இது தொடர்பாக வெளிப்படையான விசாரணையை நடத்தி அவர்களது குடும்பத்தினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நீதி நியாயத்தை நிலைநாட்டி கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். மேலும் கொழும்பு துறைமுகத்தில் காணப்படும் கொள்கலன் பரிசோதனை நடவடிக்கைகளில் ஏற்படும் தாமதம் ஏற்றுமதி மற்றும் மீள் ஏற்றுமதி மூலம் அதிக வருமானம் ஈட்டும் எம்மை போன்ற நாட்டிற்கு நல்லதல்ல. இது தொடர்பில் கட்டாயம் பரிசோதனைக்குட்படுத்த வேண்டும். சிவப்பு முத்திரை பொறிக்கப்பட்ட 323 கொள்கலன்களை விடுவித்தமையை யார் பொறுப்பேற்பது? ஏன் அவ்வாறு விடுவிக்கப்பட்டன என்றும் அரசாங்கத்திடம் அவர் கேள்வி எழுப்பினார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான குற்றவியல் விசாரணை தொடர்பாக சட்டமா அதிபருக்கு எதிராக குற்ற பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டும் என்று லசந்த விக்ரமதுங்கவின் மகள் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது சட்டமா அதிபரின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கடுமையான கடமை தவறுதல் குறித்ததாகும். லசந்த கொலை வழக்கு தொடர்பான சமீபத்திய விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட 3 பேரை கல்கிசை நீதவான் நீதிமன்றம் விடுதலை செய்ய சட்டம் அதிபர் பரிந்துரைத்தமை குறித்து தான் மிகவும் கவலை அடைவதாக லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க சம்பந்தப்பட்ட கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நேற்று ஊடகவியலாளர்கள் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவிடம் கேள்வி எழுப்பினர். அப்போது அவர் சட்டம் அதிபரால் வழங்கப்பட்ட பரிந்துரையை ஆய்வு செய்து வருவதாக கூறினார். அதன்படி எதிர்காலத்தில் தொடர்புடைய முடிவு குறித்து அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் கூறினார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள ராணுவ புலனாய்வு அதிகாரி உட்பட 3 பேரை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சட்டம் அதிபர் குற்ற புலனாய்வு துறைக்கு தனது சட்ட கருத்தை வழங்கியிருந்தார். ஜனவரி 27ஆம் தேதி குற்ற புலனாய்வு துறை பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் இது கூறப்பட்டுள்ளது.
ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க பரிந்துரை செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடகவியலாளர்கள் இணைந்து உயர் நீதிமன்ற வாயிலில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். 2009 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த கொலை வழக்குடன் தொடர்புடைய 3 நபர்களை விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க பரிந்துரை செய்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஊடகவியலாளர்கள் இணைந்து பதாதைகளை ஏந்தியவாறு உயர் நீதிமன்ற வாயிலில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். தென்னைச்சையை அபிவிருத்தி செய்வதற்கான சரியான அரசாங்க கொள்கையின்மையே நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் பற்றாக்குறைக்கு காரணம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், தொடர்ந்தும் நாட்டில் தேங்காய் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் தென்னை சாகுபடியை மேம்படுத்த இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதியை ஒதுக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பெருந்தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் தேங்காய் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த நடவடிக்கைகளில் அதிக விளைச்சல் தரும் தேங்காய் வகைகளுக்கான சோதனை, வினைத்திறனான விவசாய நடவடிக்கைகளை இனக்காணல் மற்றும் நோய் தாக்கங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக தீர்வு காணல் ஆகிய செயற்பாடுகள் உள்ளடங்குவதாகவும் அவர் விவரித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் வைத்து மக்களிடம் நல்லமா என கூறியதை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கிண்டலடித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், யாழ்ப்பாணத்திற்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விமர்சித்தால் அங்குள்ள மக்கள் கைத்தட்டி விசிலடிப்பதில் ஆச்சரியமில்லை. ஆட்சி நல்லமா என யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி வினவுகிறார். ஆனால் மக்களுக்கு அரிசி, மா, உப்பு எதுவும் இல்லை. இந்த அரசாங்கம் மக்களை தேங்காய் சம்பல் உண்ண வேண்டாம், பால் சுதி செய்ய வேண்டாம் என கூறுகின்றது. இந்த அரசாங்கம் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். வாயை திறந்தால் அவர்கள் வாக்குகளை இழப்பார்கள் என தெரிவித்துள்ளார். ඉල්ලුවා පාර්ලිමේන්තුවට ජනාධිපතිතුමාට ඡන්දය දුන්නා. පාර්ලිමේන්තුවට 159ක් දුන්නා. හැබැයි එහෙනම් මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ ගෙදරත් මිනිස්සුන්ට උස්සන් යන්න කියන්නේ. මේගොල්ලෝ කළුතර වේදිකාව කොහෙද? ජනාධිපතිතුමා ගිහිල්ලා කංකතන්තුරේදී නල්ලමා කියලා අහන නල්ලමා අර්සි ඉල්ල මාව් ඉල්ල උප්පු ඉල්ල නල්ලමා මගුල තමයි නල්ලමා කියලා අහනවා. ගිහිල්ලා යාපනයේ ගිහිල්ලා මහින්ද රාජපක්ෂට බැන්නම යාපනයේ මිනිස්සු hina වෙන්නේ නැද්ද? විසිල් ගහන්නේ නැද්ද? හරි සන්තෝෂ ඇති. ඒ වගේ ජාතිවාදී නල්ලමා කියලා වනේ නල්ලමා කියලා ඇහුවා. නල්ලමා කියලා හම්බෙයි දැන් ඉස්සරහට. නල්ලමා කියලා තමයි ඔයගොල්ලන්ට හම්බෙන්නේ. ඒ නිසා මම මේ වෙලාවේදී කියනවා මේ ආණ්ඩුව මේ කට වාගෙන ඉන්න තරමට කට ඇරියොත් මේ ආණ්ඩුවේ ඡන්ද නැති වෙනවා. කට අරින්න කියන්න முறையான மதிப்பீடின்றி தமது பாதுகாப்பு குறைக்கப்பட்டதால் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் இன்று தேதியிட்டுள்ளது. பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுவுடன் தொடர்புடைய பிரதிவாதிகளுடன் கலந்தாலோசிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வருணிகா ஹெட்டிகே மன்றில் தெரிவித்தார். அத்துடன் மனு மீதான ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கும் கால அவகாசம் வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அதற்கிணங்க விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு பிரதிவாதிகளுக்கு அனுமதி வழங்க தேவை ஏற்படின் மனுதாரர்களும் தமது ஆட்சேபனைகளை முன்வைக்க முடியும் என உத்தரவிட்டது. எவ்வித பாதுகாப்பு மதிப்பீடுமின்றி தமது சேவை பெறுநரின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மனுதாரரான மஹிந்த ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அலி ஷப்ரி நீதிமன்றத்தில் வாதிட்டார்.
முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னரே அவரது பாதுகாப்பை குறைப்பது அல்லது அதிகரிப்பது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்திரணி மன்றில் வலியுறுத்தினார். அதற்கமைய முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை உறுதி செய்வதற்காக இந்த மனுவை எதிர்வரும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள திகதியிட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தனின் செயலாளர் ஆசாத் மௌலானா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். டெய்லி மிரர் அனுப்பிய குறுஞ்செய்திக்கு பதிலளித்துள்ள கோட்டபய ராஜபக்ச சிஐடி அதிகாரிகள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் உட்பட பல விடயங்களை உள்ளடக்கியுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை தயவு செய்து வாசியுங்கள் என பதிலளித்துள்ளார். அந்த அறிக்கையில் இருக்கும் விடயங்களை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது என அவர் தெரிவித்துள்ளார். ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம். சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஆசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானா வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு பிள்ளையான் இதனை தெரிவித்துள்ளார். உயிர் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஆசாத் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் 4 வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் சேனல் 4ற்கும் சென்றார். ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள். அவர்களிற்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களிற்கும் IS மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா? நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன். 2015 முதல் 2020 வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும்? ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம். சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஆசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என தெரிவித்துள்ளார். கருணா அம்மான் பிள்ளையானை கொலை செய்வதற்கான சதி முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக பணியாற்றிய சுரேஷ் சாலே பிள்ளையானிடம் தெரிவித்தார் என டெய்லி மிரர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது 2007 நவம்பர் 2ஆம் தேதி போலி கடவுச்சீட்டில் பிரித்தானியாவிற்குள் நுழைந்த குற்றச்சாட்டின் கீழ் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அந்த நாட்டில் கைது செய்யப்பட்டார். இலங்கையின் தேசிய புலனாய்வு சேவையே இந்த கடவுச்சீட்டை வழங்கியிருந்தது. கருணா அம்மானை அகற்றிவிட்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக பிள்ளையானை கொண்டு வருவதற்கு இலங்கையின் தேசிய புலனாய்வு அமைப்பு விரும்பியது. கருணா அம்மான் பிள்ளையானை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் என ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக விளங்கிய சுரேஷ் சாலே பிள்ளையானிற்கு தெரிவித்தார் என இது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரியொருவர் தெரிவித்தார். கருணா அம்மானின் மெய் பாதுகாவலர்களை பிள்ளையான் கொலை செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். இதன் மூலம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பிள்ளையானின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அவர் அதன் தலைவரானார். 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபிகோன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது. மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயற்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். குறித்த பகுதியில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் இந்த மனிதாபிமானமற்ற செயற்பாட்டால் தமது குடும்ப வருமானம் முழுமையாக மாநகர சபையினால் பறிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழில் தமது கடை தொகுதியின் முன்றலில் போராட்டத்தை நடத்திய பழக்கடை உரிமையாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலே இந்த வாழ்வாதாரத்தை கருத்தை கொண்டு இந்த இளைஞர்கள் வாழ்வாதார எதிர்காலத்தை கருத்தை கொண்டு இவர்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க சொன்னவர் கொடுத்த அந்த நேரத்தில் கோஸ்வரி பத்மராஜ் அம்மா தான் முதல்வராக இருந்தவர். அப்ப அமைச்சர் டக்ளஸ் தவன் ஐயா அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் கொழும்பு போக்குவரத்து தலைவரோட ஒப்பந்தம் செய்து மாநகர சபையும் போக்குவரத்து சபையும் ஒப்பந்தம் செய்து போக்குவரத்து சபை இல்லை குழாங்களை கடையெடுத்து வந்தவர். அப்போ அவை ஒப்பந்தம் செய்தது ஒரு மாசம் யாழ் மாநகர சபை வாடகை வென்றதாயும் அடுத்த மாசம் முனிசிபல் வாடகை வென்றதாயும் அவைக்குள்ள ஒப்பந்தம் செய்தவர். ஆனா இன்று வரைக்கும் ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. இன்று வரைக்கும் முனிசிபல் மட்டும்தான் தனியாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். முதல் ஆரம்பத்தில் 3000 கடைக்கு வாடகை வேண்டுவேன். இப்ப வேண்டினம் 7377 ரூபா வேண்டினோம். இந்த மாதம் சொல்லிக்கணும் இன்னொரு 300 ரூபா கூட போதாமண்டு. நாங்க வழி ஊட்டி கொடுக்கறதுல இந்த ஆட்சேபம் இல்லைன்னா நாங்க கொடுக்கறதால எங்கட கிராமத்துக்கு தான் அந்த அபிவிருத்தி போகுது நாங்க கொடுக்குற காசு. அதனால 31 கடையை ஒவ்வொரு அடி குறைக்க சொல்லி நிக்கணும். இப்ப எங்களை குறைக்கிறதால சைட் அகலத்தை குறைக்க சொல்லினோம். முன்னே குறைக்க சொல்லிச்சுன்னா நேற்றே குறைச்சிட்டோம். மேல 2 அடி வட்டா போறோம். எங்களுக்கு ஒரு கிழமை தவணை அந்த கவுனரும் ஆணையாளரும் வந்து ஒரு கிழமை தவணை இருந்துச்சுன்னா போக்குவரத்து கிடைஞ்சலண்டு நாங்க ஓமண்டு தம்பியோட நேற்று வியாபாரத்துக்கு போயிட்டோம் உள்ளுக்கு. இது வார ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். வேண்ட கிழமை நேரில் செய்யலாம். மக்களுக்கு இடைஞ்சலது. அதனால நாங்க வார ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் இருக்க. நேற்று திடீரென்று பெயிண்ட் திண்ணிகளோட வருகினோம். காரணம் என்னென்ன கடையை சுருக்கணுமாமண்டு 6 அடி இருக்கிற கடையை எங்களுக்கு காணாது. வீதியல்ல ரோட்ல ஒவ்வொரு எங்களுக்கு இந்த கடை வரைக்கும் மாநகரத்தில் சொல்லி தந்தது. நீங்க வீதியில இருக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாங்க நகரத்துல கொண்டு விடுறோம். இனி எந்த இடமும் 1 மைல் கிலோமீட்டருக்கு வீதியில பழக்கடை போடலாண்டு. ஆனா அதே 1 கிலோமீட்டர் இல்ல 300 மீட்டர் தூரத்திலேயே எங்களை விட கூடு அகலமான வழியில கடையில போட்டு வியாபாரம் செய்யணும். அதை எத்தனையோ முறை நாங்க 31 கடைக்காரரும் எழுத்து மூலமா மாநகரத்தை கொடுத்துருக்கிறோம். உள்ளூராட்சி ஆணையாளர் கொடுத்துருக்கிறோம். கவுனரை கூட அனுப்பிக்கிறோம். எந்த விதமான பதிலும் இல்ல. எங்களுக்கு வியாபாரம் அவர்கள் வீதியால பழக்கடைகளை பெருக்கி கொண்டு வர நகரத்தில் இருக்கிற எங்களை வியாபாரங்கள் குறைஞ்சு கொண்டு இருக்கு. அதனால இப்ப எங்க குறைஞ்சது 100 இளைஞர்கள்கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும். ஒரு கடையில 3 பேர் நிக்கணும், 2 பேர் நிக்கணும், 31 கடை 100 இளைஞர்கள்கிட்ட இந்த கடையை நம்பி வாழ்வாரத்துக்காக இருக்கணும். இப்ப படிச்சு போட்டு பட்டதாரிகளே வேலை இல்லாம கொடி பிடிச்ச எங்களுக்கு வேலை தாங்கண்டு. முந்தின நாள் ஒரு இளைஞன் படிச்ச பட்டம் பெற்ற இளைஞன் விரக்தியில வேலை இல்லையாண்டு போட்டு சூசைட் பண்ணிக்கிறேன். ஆனா இதே மானச வந்து எங்களை சுருக்க நினைச்சா நாங்க பண்ண கடல்ல போய்தான் குழந்தை சாகர ஆட்டத்துக்கு இல்ல ஆளாவோம். காரணம் என்னன்னா எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தரணும். நாங்க கோரிக்கை கொடுத்துருக்கோம் எவ்வளவு முறை மாநகர சபைக்கு இந்த வீதியில இருக்கிற கடையில பழக்கடையில அகற்றித்தாங்கன்னு சொல்லி. அதால எங்க வாழ்வாரம் பாதிக்காண்டு. கொழும்புல விலை குறைஞ்ச டேட் போற சாமான்களை கொண்டு போட்டு வீதியெல்லாம் ரோட்ல போட்டு மலிவா விற்கணும். பாதிக்கப்படுறது வேண்டி சாப்பிடுற மக்களும் குழந்தைகளும் தான். போன கிழமை கூட காத்தான்குடி கல்முனையில நீங்க பார்த்திருப்பீங்க. சுகாதார பகுதிகளால வீதியில இருந்து தரக்குறைவான வளங்கள் வித்தேன்னு சொல்லி அகற்றி நீதிமன்றத்துக்கு போட்டு வைக்கிறோம். அதை நாங்க மீடியாக்களை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் தரக்குறைவான இதுகளை கூட ரோட்டுகளை போட்டு நாங்க அப்படி இல்லை. நாங்க கனகாலம் வச்சு பாதிக்கக்கூடிய பொருள்களை தான் விலை கூடின பொருட்களை தான் இங்க வச்சு வித்து கொண்டிருக்கிறோம். மற்றது உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கட 31 கடைக்காரரையும் 6 அடியில இருக்கிறவங்க 5 அடி ஆக்க நிக்கிறோம். மாநகரத்தை பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு. இந்த சிடிபில இருந்து நியூ மார்க்கெட் போற வடிகால் இருக்கല്ലോ, வடிகால் 1 அடி உயரத்துல இருக்குது. சிடிபில இருந்து 3 அடி ஆழ்வத்துல வருது. இந்த ரோட்டு 1 அடி உயரம். அப்படி வர்ற 2 அடி தண்ணியும் அப்படியே ஓடாம நின்று துர்நாற்றம் வீசுது. இப்ப போய் பாத்தீங்கன்னா விளாங்க எத்தனையோ முறை கமிஷனர்ல இருந்து எல்லாரும் வர்ற உயரதிகால முழுக்கும் காட்டி சொன்னாங்க. போன வருஷம் 9ஆம் மாசம் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் வந்து ஐயாவுக்கு நாங்க முறைப்பாடு கொடுத்து அவர் நேரடியா வந்து பார்த்து கமிஷனருக்கு எல்லாம் உடனடியா ஆலோசனை சொன்னவர். நீங்க எந்த அபிவிருத்தி செய்யாட்டியும் பரவாயில்லை, இந்த வடிகாலம் போது செய்யுங்க. 2 மணித்தாலுங்க இந்த வடிகால் செய்யறதுக்கு மாநகரத்துக்கு 3 போக்கு இருக்கு தானே. ஏசிபியால கிளறி போட்டு 3 போக்க வச்சுட்டு மேலால மண் போட்டு விடுற வேலை மட்டும்தான். அதை கூட செய்ய இல்லை. 1 கிழமை இருக்குது
கண் பார்வையற்ற பிரம்போடு வெள்ள பிரம்போடு சென்றவர் அந்த வடிகாலுக்கு மேல விழுந்துட்டார். காரணம் என்ன, வடிகாலுக்கு மேல போட்டுக்கிற அந்த பிளாட்னு சொல்லுவாங்க, அந்த பிளாட்கள் ஒன்றை கொண்டு இல்ல உடைஞ்சு கிடக்குது. கண் பார்வையற்றவர் அந்த பிளாட்ல நடக்கிற அந்த பிளான்ல போய் விழுந்தவர். அதே மாதிரி இப்ப போன மாசம் மட்டும் ஒரு வகுப்பு மூட்டை தூக்கி கொண்டு கடைக்கு வந்தவர் கூட மேல பார்த்துக்கொண்டு அவற்றை பார சுமையில மேல பார்த்துக்கொண்டு வந்து அந்த வடிகாலுக்கு விழுந்தவர். அப்படி எவ்வளவு நடக்குது. இந்த சிடிபி டொய்லெட் இருந்தாலும் சரி, முனிசிபல் இருக்கிற டொய்லெட் இருந்தாலும் சரி, பகல்ல வந்து அள்ளிக்கணும். அந்த கழிவுகளை டொய்லெட் கழிவுகளை பகல் அள்ளிடும். அரை மணித்தியாலும் ஒரு வாகனம் வந்து அந்த பவுசர் வந்து டொய்லெட் அள்ளிக்க அரை மணித்தியாலும் அந்த ஏரியா ஃபுல்லா துர்நாட்டம் அடிக்குது. அதனால எத்தனை நோயால் எத்தனை மற்ற சிடிபிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதியவர் கர்ப்பிணி தாய்மாரெல்லாம் வந்து பஸ்ல ஏறி இருக்கிறோம். அந்த நேரம் 9 மணில இருந்து 12 மணிக்குள்ள வந்து டொய்லெட் அள்ளிக்கணும். அதை கூட எத்தனை முறை நான் சொல்லி இருக்கிறோம். இதால பாதிக்கப்படுறது பொதுமக்களும் சிறு குழந்தைகள் கர்ப்பிணிமாருன்னு சொல்லி. அது கூட இரவுல முந்தி கொரோனாக்கு முதல் இரவுல அள்ளி கொண்டிருந்தோம் அந்த டொய்லெட்டை கூட. அது கூட அதை கூட சின்ன ஒரு பகல்ல வேலை செய்யற ஊழியரையும் சாரதியையும் இரவு மாத்தி வேலை செய்யறதுக்கு கூட முயற்சி எடுக்காத மாநகர சேவை சுயமாக வியாபாரம் செய்யுது. இதை இந்த கடையால நாங்க குறைஞ்ச ஒரு 100 குடும்பத்துக்கிட்ட வாழ்வாரம் நம்மளோட குடும்பம். அதை விட டவுனுக்குள்ள வர்ற ஆட்களுக்கு எல்லாம் வெளிப்பயணிகள்ல இருந்து யாரு வந்தாலும் சொல்லினோம். இலங்கையில இப்படி ஒரு நீளமான ஒரே மாதிரி பழக்கடை எங்கேயுமே கண்டறியாது. புலம்பெயர்ந்த தேசத்தில இருந்து இங்க வர எங்களை உறவுகளா இருந்தாலும் சொல்லிவிடும் இப்படி ஒரு கடை இருக்குது. ஆனா நாங்க உலகத்துல கூட எங்கேயாவது ஒரு பழக்கடை இருக்கும், 2 பென்சி கடை இருக்கும், வெங்காய புடவை கடை இருக்கும், இடையில பழக்கடை இருக்கும். ஆனா இப்படி ஒரே லைன்ல பழக்கடை இருக்கிறா யாழ்ப்பாணத்துல மட்டும்தான். இந்த இதுக்கு எங்களுக்கு வழியாவசி தந்தது முன்னாள் மேயரா இருந்த ஜோசியர் அம்மா பத்மராஜ். அவங்க நாங்க எட்டைக்கு நன்றி கடன் சொல்லணும். காரணம் என்னன்னா ரோட்ல இருந்தாங்க. அந்த நேரம் அமைச்சர்கிட்ட போனோம். அமைச்சர் நேரடியா வந்தவர். எந்த ஒரு அமைச்சரா இருந்தாலும் ஒரு சாதாரண பொதுமக்கள் போய் சந்திச்சு அந்த இடத்துக்கு நேரடியா வந்து தீர்வு கொடுத்த வரலாறு நான் பார்க்க இல்லை. ஒரு தமிழ் அமைச்சரா இருந்து இவங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு மட்டுமன்று இல்ல, இந்த டவுனுக்குள்ள எத்தனை ஒரு 400 கடை அங்காடி கடை புகழ்ச்சி பின்னுக்கு இருக்கு. அந்த அங்காடி கடை கூட அவதான் வாழ்வாரம் கொடுத்தவன். ஆனா முனிசிபல் எங்களை அகற்ற ஒரு அடியை குறைக்க வருமா இருந்தா நாங்க தொடர் சாத்திய போராட்டத்தை செய்யறது தான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி எத்தனை இளைஞர்கள் கூடுதலா நம்பி வாக்கு போட்டவ ஒரு மாற்றம் கொண்டு வருமாண்டு. ஆனா வந்ததெல்லாம் ஏமாற்றம் தான். வந்தீங்க முதலாவது பஸ்ல இருக்கிற சோதனையில கலட்டிங்க, அப்புறம் அவங்க ஆர்ப்பாட்டம் செய்தாங்க, அதை நிப்பாட்டிட்டீங்க. முச்சாச்சி வண்டியில இருந்து சோதனையில கலட்டினீங்க, அவங்க ஆர்ப்பாட்டம் செய்தாங்க, நிப்பாட்டினீங்க. கடைசி எங்களை மாதிரி வீதியல்ல ஒதுக்குப்புறமா வாழ்வாரம் செய்யற வியாபாரிகள் கையை வைக்க வலிக்கிட்டீங்க. அதை மாற்றத்தை எதிர்பார்த்தோம். ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சினது.